அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது, ஒரு எப்படிங்கன்னா அவமானம் கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட் ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டுடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, ஹாப்பியாக இருங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க. சோர்ந்து போன விஷயங்கள்லாம் இனிமேல் அப்படியே உற்சாகமாக அற்புதமான அடமழைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 6 மாதம் மழையே பெய்யாமல் அப்படியே வெயிலும் வறண்டு கிடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி மழை பெஞ்சா இப்படி இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பில் படிப்படியான உயர்வு 80% மகரத்துக்குன்னு வச்சுங்களேன். குரு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். கணவன் மனைவி ஒற்றுமை, நட்பு வட்டாரங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதிசாரமாக மாறக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அந்த குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறார். இதெல்லாம் இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கம், சனி பகவானுடைய அந்த வேலைப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பில் உண்டு. இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு வச்சுங்களேன். இனிமே கொஞ்சம் மனசோர்வு இல்லாமல், அதிக கடின உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஜாப் கிடைக்கும், ஒரு தலைமை பதவி கிடைக்கும், ஒரு அந்தஸ்து முதல் வீட்லேயும் இனிமேல் தான் உங்களை மதிப்பாங்க. வாங்கம்மா உட்காருங்க, அண்ணன் வந்திருக்காங்க, சேர் எடுத்து போடுமா, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும். முதல்லாம் உறவுகளிடையே மனக்கசப்பு, உறவுகளிடையே சில பிரச்சனைகள், சஞ்சலங்கள்,
வீடுனால பிரச்சனை, தண்ணினால பிரச்சனை, டேப்பில் பிரச்சனை, ப்ளம்பிங் ஒர்க்கில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வீடு சார்ந்து செலவினங்கள் ஆயிருக்கும். நான் அதை இடிச்சு கட்டினேன், இதை ஆல்ட்ரேஷன் பண்ணினேன், இதெல்லாம் வந்து சரியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். திருமணம் நடக்குங்க. மகரத்துக்கெல்லாம் திருமண வைபோகம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சவாலாக சவாலே சமாளி, இனிமே சமாளிக்காம நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அப்படியே சொல்லுவாங்கள புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பராக மகரத்துக்கு இருக்கும். பயப்பட வேண்டாம். குழந்தைகள்லாம் நல்ல பேர் வாங்குவாங்க, புகழை வாங்குவாங்க. விளையாட்டுத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு தொடர்பு உண்டு, வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? உங்களுக்கு ராகு வரும் பொழுது மட்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அது வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தான், இப்போ கிடையாது. ராகு வந்து எங்கே வராருங்க? உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கே வரப்போகிறாங்க. அப்போ வந்து பார்த்துக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள், அலைச்சல்கள் உண்டு மெயினாக. ஏன்னா சனி பகவானோட இடம் அல்லவா. ஆரோக்கிய எலும்பு, கைகால் வலி, பாதம், இந்த மாதிரி கால் வலி, இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். டக்கு டக்குன்னு ஏதாவது உடம்பு தொந்தரவு வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு போயிட்டு நீங்கள் உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கான விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியம் மட்டும்தான். மற்ற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். பொதுவாக பணம் வந்தாவே பாதி சுமமும் குறைஞ்சிச்சு, கடன் இல்லைன்னா முழு சுமையும் குறைஞ்சிச்சு. கடன் இல்லாமல் இருக்கணும். அப்போ கடன் சுமை உங்களை ரொம்ப வாட்டி எடுத்துகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு, ஒரு அதிகாரம், ஒரு அந்தஸ்து உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. புதிய வேலை மாற்றம், புதிய பதவிக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப், இதெல்லாம் வந்து மகரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிவன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். பழைய இந்த திருவிடை மிழலை அப்படிலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, திருவிடை மருதூர், இது போல பழமையாக இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடு நல்லா இருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கூட போயிடலாம். ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க. சனிக்கிழமையோ அல்லது உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கோ போயிட்டு ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. பிரதோஷ அன்னைக்கு நந்திக்கு பால் அபிஷேகம், தேன், பன்னீர் அல்லது இணைநீர், பன்னீர் கொடுத்தா இளநீர், ஏதோ ஒன்று கொடுத்தா போதும். ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வாங்க. அருமையாக சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.